மந்திரி சபை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. திரு அமாவாசை அவர்கள் சத்துணவு அமைச்சராக பதவியேற்றார். அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை. என்னப்பா எல்லாம் ஆம்பளையா வந்திருக்கீங்க? மகளிர் அணி வரலையா? ஏன் வரல? என்ன பார்த்தா உங்க கண்ணுக்கு மகளிரா தெரியலையா? மகளிரா நீ மகளிர்? ஏ ராசா எப்படி இருக்க? அப்படியே கிட்ட வந்த பிச்சிருவேன். போடுவா. ஏ ராசா இருங்க இருங்க வந்துடுறேன். எல்லாரும் மாலை போட ஆசையோடு இருக்கிறாங்க. எதுக்கு வேணாங்கிற? நான் ஒரு நாயுங்கோ, நன்றி உள்ள நாயுங்கோ. என்ன எம்எல்ஏ ஆக்குனது யாருங்கோ? நீங்கோ. காமாட்சி என்ன மந்திரி ஆக்குனது யாருங்கோ? நீங்க. மீனாட்சி நியாயப்படி மாலை உங்ககிட்ட தாங்க வாங்கிக்கணும். போடுங்கோ போடுங்கோ. பழனி முருகா, எல்லாம் உன் அருள். உன் நன்றி விசுவாசத்தை நினைச்சா என் உடம்பெல்லாம் ஆடுது. ஆடுது. ஆடுட்டு. யாருப்பா மாலை போட வந்திருக்குங்க? வந்து போடுங்கப்பா. அண்ணா போடுங்க, அப்பா போடுங்க, பெரியவரா போடுங்க. அம்மா ஐயோ. வாடா கண்ணா, உள்ள போலாம். வா டாவா. இப்ப நான் அமைச்சரே. அமைச்சர உள்ள வாங்க. இன்னும் என்னமோ ஒண்ணு குறையுதே. மாண்புமிகு போடுறது. மாண்புமிகு அமைச்சரே உள்ள வாங்க. அதான் அதானே. நம்ம நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு. இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? காமாட்சி, எல்லாம் விதி, எழுதி வச்ச விதி. ஓ சப்பா. நம்ம எதிரில நிக்க கூட மாட்டான். இப்ப நாம நிக்கிறோம், அவன் உட்கார்ந்து இருக்கிறான். யோ யோ அமாவாசை. அமாவாசையா? அது அப்போ. இப்போ அமைச்சர் ஆள வந்தார். சோழ வந்தான்ல, சோத்துக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருந்த. இப்போ ஆள வந்தார் ஆயிட்டியா? ஆமா, அமைச்சர் ஆள வந்தார். ஆள வந்தார். விஸ்வநாதா உட்கார். பேரு சொல்லி கூப்பிடுறான். ஏயா நிக்கிற? ஐயோ, உட்கார்லனா ஏன்டா நிக்கிறேன்னு கேட்டுறோம் போல இருக்க. இத வந்துட்ட. ஏண்டா விஸ்வநாதா? விஸ்வநாதா, நடந்தது நடந்து போச்சு. மரியாதை பத்தி கவலைப்படாம அவனை வச்சு காரியத்தை சாதிக்க பாரு. உங்க உடம்புல முக்கியமான இடத்துல மச்சம் இருக்குதுன்னு இப்பதாங்க தெரிய வந்தது. மக்கள் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சேவை செய்யணும். அந்த கலெக்டரை இந்த மாவட்டத்தை விட்டு மாத்திரணும். ஏப்பா விஸ்வநாதா, உனக்கு அறிவு இருக்கா? அவனை வேற இடத்துக்கு மாத்தினா அங்க போய் நிம்மதியா இருந்துருவான். அவன் நிம்மதியா இருக்கணுங்கிறிய? உன் மண்டையில மசாலா இருக்காப்பா? மசாலா இருந்தா உன்ன மந்திரி ஆக்கியிருப்பனா? இல்ல, இல்லவே இல்ல. மண்டையில மசாலாவே இல்ல. அந்த கலெக்டரை இந்த ஊர்லயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறேன். எப்படி? அருமையான ஐடியா அமாவாசை. அத அமைச்சர் ஆள வந்தார். இந்த பத்திரிக்காரங்களுக்கு எல்லாம் என்னமோ பேட்டி கொடுக்கணுமா? அதை நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இது பத்திரிக்காரங்க இடம். உங்க சீட் அங்க இருக்கு. அப்படியா? இது எங்களுக்கு தெரியாதாக்கா? பத்திரிகைக்காரர்களும் பதவியில் இருக்கிறவங்களும் ஒன்னா இருக்கணும்னு சமத்துவத்தை நான் விரும்புறேன். அது உனக்கு பிடிக்கலையா? சரி விடு. நீ உட்கார வேண்டிய இடம் இங்க இல்ல, அங்க. பேட்டி ஆரம்பிக்கலாமா? புதுசா மந்திரி சபைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன மாற்றங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்யலாமாவா? செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு. அமாவாசைங்கிற என் பேரை தூக்கிட்டு ஆள வந்தான்னு மாத்தி இருக்கிறேன். சின்ன வீட்டுல குடியிருந்தேன், இப்ப பங்களாவுக்கு மாத்தி இருக்கிறேன். வயசான வேலைக்காரிய தூக்கிட்டு வயசு பொண்ணா மாத்தி இருக்கிறேன். இது மாற்றம் இல்லையா? இது மாற்றம் இல்லையா? உங்க சொந்த மாற்றத்தை கேட்கல சார். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறேன்னு சொல்லுங்க. இப்படி விளக்கமா கேள்வி கேட்டீங்கன்னா நானும் விவரமா பதில் சொல்லுவேன். முதல்ல கூவத்தோட நாத்தத்தை போக்க போறேன். எப்படி? ஊர்ல இருக்கிற பூக்கடை, சென்ட் கடை, ஊதுபத்தி கடை அத்தனை கடையும் கூவத்தோட கரைக்கு மாத்த போறேன். கலெக்டர் உடனே ஏற்பாடு பண்ணு. சார்,
இதனால் நஷ்டம் தான் வரும், கூவம் மணக்காது. நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீ இருக்கிற. ஏத்து பேசாத. மேல கேளு. போக்குவரத்துக்கு இடைஞ்சலா எங்க பார்த்தாலும் எக்கச்சக்கமா செலவு வச்சிருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். கலெக்டர், யார் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடு. ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இல்ல, அவங்களுக்கு செலவு வைக்க சொல்ல போறேன். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நல்ல ஐடியா. எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவுல எங்களுக்கும் பேட்டி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு விஷயம், இந்த ஆள் சொன்னதையெல்லாம் பேப்பர்ல போட்டுறாதீங்க. இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. கலெக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என்ன ஃபாலோ பண்ணு. கலெக்டர், மேல வா. ஏயா, பத்திரிக்காரங்க மீட்டிங்ல எனக்கு எதிராவே பேசுனிய, நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க? நான் உங்களுக்கு எதிரா பேசல, உண்மையை தான் பேசினேன். என்னது உண்மை பேசுனியா? உண்மை பேசுறதுக்கு தான் அரசியல்வாதி நாங்க இருக்கிறோம் ஐயா. நான் என்ன சொல்றேனோ அதை நிறைவேற்ற வேண்டியதா உன் வேலை. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் பூம்பும் மாடு இல்ல. இங்க பார், அரசியல்வாதியும் அதிகாரியும் மோதுனா ஜெயிக்கிறது அரசியல்வாதி தான். நான் நினைச்சா உன்னை இந்த பதவியில இருந்தே தூக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா ஒண்ணு, நான் நினைச்சா அரசியல சேர்ந்து எலெக்ஷன்ல நின்னு மந்திரி ஆக முடியும். ஆனா உங்களால கலெக்டர் ஆக முடியாது. ஏன், கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா கூட ஆக முடியாது. என்னப்பா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான்? இவன் சொல்றத பார்த்தா வரப்போற எலெக்ஷன்ல நின்னுடுவான் போல் இருக்கே. என்னக்கா, நாதஸ்வரம் படுக்கைக்கே வந்துருச்சா? எப்போ ஒரு ஞாபகம் தானா? காந்தா, அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்னது இது, நாதஸ்வரத்தை கலப்ப மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவரை பத்தி என்ன நினைக்கிற? வாய் வலிக்க வாசிப்பாரு. நான் தொழில கேட்கல, அவரை பத்தி கேட்டேன். இந்த காந்தாவுக்கு ஏத்துவரு அவர்தான். என்னது? உனக்கு அவரா? அப்படின்னா நான் கட்டி வச்ச காதல் கோட்டைகள் என்ன ஆகுறது? எனக்கு எழுதி வச்சுடு. எழுதி வைக்கிறதுக்கு அவர் என்ன புறம்போக்கு நிலமா? இத வரேன். அடி, கை கெட்டினது வாய் கெட்டாம பண்ணிராதிரி. என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிராத. இத பாரு, நீ அவர் மேல ஆசைப்பட்ட, நானும் அவர் மேல ஆசைப்பட்டேன். ரெண்டு பேருக்கும் பொதுவா ஒண்ணு பண்ணுவோம். என்னது? பூவா தலையா போட்டு பாப்போம். பூ விழுந்தா உனக்கு புருஷன், தலை விழுந்தா எனக்கு புருஷன். என்ன போடு. காணா. பூவும் விழாது, தலையும் விழாது. ஏன்னா ரெண்டும் என் கையில. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். என்ன வாத்தியம் இல்லாமலே வாசிக்கிறீங்க? எங்க ரெண்டு பேத்துல யார கட்டிக்க போறீங்க? கலைஞர் எல்லாம் தெய்வம் மாதிரி, தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்க. அங்க பாருங்க, முருகன், வள்ளி, தெய்வானை. எப்படி? அந்த சாராய கடையை காலி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டேனே, பண்ணிட்டாங்களா? அது ஆர்டர் அனுப்பியும் கடையை காலி பண்ற மாதிரி பண்ணிட்டு அதே இடத்துல ரகசியமா சாராய வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சுமா நீங்க ஆக்ஷன் எடுக்கல? அவங்களுக்கு பெரிய இடத்துல சப்போர்ட். அதனால இட் இஸ் அட்ராக்ஷன் ஹேவ் an arrest shop at that place. அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம். இன்னும் 24 மணி நேரத்துல அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. I will talk to the chairman of the housing board. ஆள வந்தான். யோ, நான் தான் விஸ்வநாதன் பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. நம்ம சாராய கடை பில்டிங் இடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாய் அந்த கலெக்டர். என்ன பண்றதுன்னே தெரியல. கவலைப்படாதப்பா, கலெக்டர் இடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டா நாம இடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடுவோம்ப்பா. அதுக்கு பேரு, ஐயோ, அதுக்கு பேரு ஸ்டே. 24 மணி நேரத்துக்குள்ள வாங்கணும். ஐயா, நீ உடனே புறப்பட்டு மெட்ராஸ்க்கு பாப்பா, மத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். சரி, அடுத்த ஃளைட்லயே வரேன். எஸ், சந்திரசேகர் ஹியர். ஓஹோ, பிஏ பேசுறீங்களா? என்ன விஷயம்? ஓ, அப்படியா? ஆல் ரைட். 1 மணிக்குள்ள ஸ்டே ஆர்டர் வரலன்னா கட்டடத்தை அடிச்சிடுங்க. ஓகே. இந்தா, யார் பேசுனாங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, விஸ்வநாதன் ஒரு வெறும் பய
ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு சாராய கடை வச்சிருக்கான். அதை இடிச்சு தள்ளதுக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்காக இவன் மெட்ராஸ் போயிருக்கான். 1 மணி ஃபிளைட்ல திரும்பி வரானா. 1 மணிக்குள்ள ஸ்டே ஆர்டர் வரலன்னா மணி ஆயிடுச்சு. யோ கலெக்டர் ஆபீஸ் போ. டேய் காரை கலெக்டர் ஆபீஸ் விடுறானா இந்த பக்கம் ஏன்டா திருப்புற? ஏய் ராஜா நீயா? கலெக்டர் ஆபீஸ இந்த பக்கமா மாத்திட்டாங்க. ஏன் இங்க நிறுத்துற? இறங்க இறங்க. டேய் எதுக்குடா என்ன இங்க கூட்டு வந்த? இன்னைக்கு நீ என் விருந்தாளி, என் கூட தான் இருக்க போற. ராஜா என்கிட்ட விளையாடாத. நான் ரொம்ப பொல்லாதவன், பாம்பு மாதிரி. ஹலோ, நான் ஓடுற பாம்பை மிதிக்கிறவன். நட. இந்த இப்போ என்ன வாசிக்கிறார் தெரியுமா? நாதஸ்வரம். நான் சங்கதியை சொல்றேன். விமானத்திலிருந்து இறங்கி வந்த விஸ்வநாதனே வருக வருகன்னு வாசிக்கிறார். இப்போ என்ன வாசிக்கிறார் தெரியுமா? அதே நாதஸ்வரம். நான் என்ன மௌத்தா இருக்கேன்? நான் சொன்னேன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருயா. வாசிக்கணும்னு சொல்லி கூட்டு வந்துட்டு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா எப்படியா? நான் சங்கதியை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. கடத்தி வந்த கதாநாயகன் ராஜாவே வருக வருகன்னு வாசிக்கிறார். ஏய் என்ன கேணப்பையன் நினைச்சீங்களா? நான் அப்படி நினைக்கல. நீ ஏதாவது அப்படி நினைச்சியா? எல்லாம் ஏத்தண்டா. ஸ்டே ஆர்டர் வாங்கி கிழிச்சு போட்டு உங்க அப்பன் கலெக்டர் விட்டு பில்டிங் இடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. உங்களை அடைச்சி வைக்கலான்னு மட்டும்தான் நினைச்சேன். ஸ்டே ஆர்டர் கிழிக்க சொல்லி ஐடியாவும் கொடுத்துட்டீங்க. இப்ப கிழிக்க போறேன். கிழிப்பீங்கடா கிழிப்பீங்க. அதான் ஏன் பாக்க. அது இங்க அங்க இருக்கு, இங்கேயில இருக்கு. டேய் அது எப்படி அவங்ககிட்ட வந்துச்சு? இன்னொரு தடவை ஸ்டே ஆர்டர் வாங்கி பாக்கெட்ல வை, எடுத்து காமிக்கிறேன். மிஸ்டர் தேவானந்த், உங்க கையாலேயே கொஞ்சம் கிழிங்க. இது வரைக்கும் என்ன நாதஸ்வரம் வாசிச்சு என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டாங்க. இனிமே என்ன கேட்க மாட்டாங்க. ஏன்? அதான் கிழிச்சிட்டேனே. டேய் பொட்ட பசங்களா, என்ன கடத்திக்கிட்டு வந்து ஸ்டே ஆர்டர் கிழிச்சு போடுறது வீரமாடா? டேய் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. மீச வச்ச ஆம்பளனா. நீ ஆம்பளையா பொம்பளையான்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். வா. டேய் என்ன பண்ண போறீங்க? ஆமா எங்க கூட்டு போறாங்க? அவர் ஆம்பளையா பொம்பளையான்னு டெஸ்ட் பண்ண போறாங்க. யோ இது என்ன புல்லாங்குழலா? நேர வையா. அட பாவிங்களா, சாராயத்தை ஊத்தி பொம்பளைங்களை கெடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சாராயத்தை ஊத்தி ஜாக்கெட்டை மாட்டி விட்டுட்டீங்களே, இது நியாயமா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. நான் நாதஸ்வரம் வாசிக்கணும், ஒரு பொண்ணு ஆடணும்னு. பொண்ணு ஒன்னும் கிடைக்கல. நீயாவது ஆடு, நான் வாசிக்கிறேன். வணக்கங்க. யாருக்கே வேணும் உன் வணக்கம்? உன் வணக்கத்தை கொண்டு போய் குப்பை குழியில் கொட்டு. ஏயா கலெக்டர், உன் மனசுல என்னதாயா நினைச்சிட்டு இருக்க? மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க மந்திரி இல்ல, அவர் பேசட்டும். யோ மந்திரி விட்டு வேலைக்காரன் கூட கேள்வி கேட்கத்தாயா செய்வான். நீ பதில் சொல்லித்தாகன. சொல்லியா? ஏயா இவர் பில்டிங் இடிக்க கூடாது ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்தா அதையும் மீறி நீ இடிச்சிருக்கிற. நீ என்ன பெரிய இடியமீனா? ஸ்டே ஆர்டர் என் கையில கிடைச்சிருந்தா அதை நான் நிச்சயமா இடிச்சிருக்கவே மாட்டேன். அது எப்படியா உன் கை கிடைக்கும்? நீதான் உன் மகனை தூண்டி விட்டு பாதி வழியிலே என்ன மடக்கிட்டிய. என் மகனா? என்ன சொல்றீங்க? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. செய்யறது எல்லாம் செஞ்சு விட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சா நான் என்ன ஏமாந்தவனா? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வரேன். யோ என்னைய பெரிய மீட்டிங்? நீ பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மீட்டிங் பாக்குற. நாங்க மீட்டிங் போட்டு தான் பதவிக்கே வந்திருக்கோம். உன் பையன் செஞ்ச தப்புக்கு என்னைய பதில் சொல்ற? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐ அம் அப்சல்யூட்லி இக்னோரன்ட் அபௌட் இட். ஓ உன்ன இந்த இங்கிலீஷ் பேசிடுவீங்க. இதுக்கு தான் படிக்காத ஆளுங்களை கலெக்டரா போடணுங்கிறது. நீ மீட்டிங்க்கு போ. யோ கலெக்டரா, ஒண்ணு மறந்துடாத. இவர் பில்டிங் அடிச்ச ஒண்ண என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அரசியல் ரீதியா சந்திக்கிறேன். We will meet. யோ பாத்தியா ஐயா, இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேட்டு போறான் ஐயா. அவன் மன்னிப்பு கேட்டு போல,
உன்னை சந்திக்கிறேன்னு சவால் விட்டு போறான். ச்சே, இதுக்கு தாயா இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறது. விஸ்வநாதா, ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணு. அட பாவி, உன்னை நான் மந்திரி ஆக்கின, நீ என்ன மாமாவாக்கிட்டிய. மதுரை வீரா, நீதான் என்ன காப்பாத்தணும். எஸ், நான் தான். அவனை சத்தியத்தோட பிரஸ்ல யார் அடைச்சு வச்சாங்க? நான் தான். அப்ப ஸ்டே ஆர்டர் கிழிச்சு போட்டது நான் தான். தனிப்பட்ட ஒரு மனுஷனை கடத்திக்கிட்டு போறதும் அரசாங்க ஆர்டர் கிழிச்சு போடுறதும் ஒரு பக்கா கிரிமினல் செய்யற வேலை. தேவையில்லாம நீ வரம்பு மீறி போயிருக்க. நியாயத்தை காப்பாத்துறதுக்காக வரம்ப மீற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது தப்பா? தப்புதான்டா. ஒரு கலெக்டருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மகனையே ஏவி விட்டு ரவுடித்தனம் பண்ண வச்சாருன்னு அந்த மந்திரி என்னையே குத்தம் சொல்றாரா? நீ செஞ்ச காரியத்தினால அவங்க முன்னாடி நான் கை கட்டி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியிருந்ததுடா. இந்த அவமானம் எல்லாம் எனக்கு தேவைதானா? சொல்றா. ஐ எம் சாரி டாட். உங்க கோபத்துல அர்த்தம் இல்ல. தப்பு பண்றவன மந்திரியே சப்போர்ட் பண்றாங்கறப்போ உங்களை நீங்க மாத்திக்க வேண்டியதான். என் மகன் தான் இதெல்லாம் செஞ்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு நீங்க திருப்பி கேட்டிருக்கணும். அவங்களே எது கேட்கணும்? நீயே நான் ஒத்துக்கிட்டியே. எதை ஒத்துக்கிட்டேன்? மறந்துட்டியா? விஸ்வநாதனை கடத்தினது யாரா? நான் இல்ல. அவரை பிரஸ்ல அடைச்சு வச்சது நான் இல்லையே. ஸ்டே ஆர்டரை கிழிச்சு போட்டது நான் இல்ல. இன்னும் சொல்ல போனா 2 நாளா நான் இந்த ஊர்லயே இல்லன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஷட் அப். தொட்டில்ல தூங்க வச்ச அப்பனுக்கே தாலாட்டு படுறியா? லுக் மை சன், உன் வாழ்க்கை நல்லபடியா அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரிமெம்பர் தட். ராஜா, இப்படி நீ நடந்துக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். பி கேர்ஃபுல். ஏமா இவ்வளவு லேட்டு? வா. ஏன் தள்ளுற? ஐயோ, யாரோ போட்டோ எடுக்கறாங்க. மந்திரின்னா போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க, பத்திரிக்கையில போடத்தான் செய்வாங்க. என்னது போட்டோ எடுத்தா? யாராவ? என்னது? அந்த சீனு உங்களை போட்டோ எடுத்துட்டானா? கவலையே படாதீங்க. நாளைக்கு பத்திரிகையில அவன் போட்டோ தான் வரும், உங்க போட்டோ வராது. டேய், அந்த சீனுவை. ராஜா ஹியர். ஹாய் ராஜா, நான் சீனு பேசுறேன். ஒரு ஹாட் நியூஸ். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மந்திரி ஆள வந்தார். ரொமான்டிக் மூட்ல இருந்ததை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதை நீ அவசியம் பார்த்தே ஆகணும். உடனே புறப்பட்டு வரையா? என்னது, ஃபேன் தானா சுத்துது? உடம்புல வேறு வராம இருக்கணும்னா ஃபேன் காத்து வாங்கணும். என் அப்ப செஞ்ச தப்பு பேப்பர்ல வராம இருக்கணும்னா உன் உயிரை வாங்கணும். வா ராஜா. என்னடாச்சு? விஸ்வநாதன் பையனும் மந்திரியுடைய மகனும் கத்தியால குத்திட்டு ஓடிட்டாங்க.
பிளட் பேங்க்குக்கு போய் இந்த குரூப் ரத்தத்தை உடனே வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். ஹலோ. உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்களே, இவர்தான். பாவம், சாக போற பாம்பை ஆட வைக்கிறதுக்காக மகுடியோட போறான். இத பாருங்க, இத சீக்கிரம் கொண்டு போகலன்னா சீனுவை காப்பாற்ற முடியாது. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நீ இந்த இடத்த விட்டு போக முடியாதுடா கண்ணா.
என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் எங்க அந்த 2 பேர்? எந்த 2 பேரு? ஓ மகனையும் அந்த மந்திரி மகனையும் தான் கேக்குறேன். இது என்னடா வம்பா இருக்கு? அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இல்லாத 2 பேரை கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இது என்னங்கடா நியாயம்? நியாயத்தை பத்தி நீ பேசுறியா? சொல்லு, எங்க? கங்கா நர்சிங் ஹோம். கங்கா நர்சிங் ஹோம். இவன் போற வேகத்தை பார்த்தா நம்ம பிள்ளைங்களை பீஸ் பீஸ் ஆக்கிறோம் போல இருக்கு. இத தடுக்கணும்னா இவங்க அப்பன் கலெக்டர் கிட்ட போய் சொல்லணும். சங்கர்! என்ன தடுக்காதீங்க டாக்டர். சீனுவை கொலை செஞ்சவங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். மிஸ்டர், யார பார்த்து கொலையாளின்னு சொல்றேன்? இவங்க இங்க அட்மிட் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. ஷட் அப். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என் கூட தகராறு பண்ண இவங்கள ஒரு வாரமா ஹாஸ்பிடல் இருக்காங்கன்னு பொய்யா நான் சொல்றேன். You cheat. எங்களை கொல்லாம விட மாட்டேன். சீனுவை கொலை பண்ணிட்டு நோயாளிங்க மாதிரி இங்க வந்து படுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு வாரமா இதே ஹாஸ்பிடல் இருக்காங்கன்னு பொய் வர சொல்ல அந்த டாக்டர். நம்பாதீங்க சார், நான் உண்மை தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க மகன் தான் போய் சொல்றான். வேணும்னா ஹாஸ்பிடல் ரெக்கார்ட் ஷீட் செக் பண்ணி பாருங்க. ஒரு வாரமா இங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட இன்ஜெக்ஷன் போட்டுருக்கேன். மத்தியானம் குளுக்கோஸ் ஏத்திருக்கேன். யூ ஜஸ்ட் செக் இட் அப். Damn it. அத்தனையும் போய் கலெக்டர் மகங்கிற திமிரு அதான் தைரியமா கலாட்டா பண்றான். பாடா வீட்டுக்கு. ராஜா, இப்ப சொல்றா, ஏன்டா இப்படி வெறித்தனமா அலையற? அப்பா, சீனு அந்த 2 பேரை தான் கொலை பண்ணாங்க. டேய், அவங்கள கொலைகாரங்கன்னு சொல்றியே, நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா நீயும் கொலைகாரனா இருப்ப. கலெக்டர் மகன் கொலை செஞ்சா மட்டும் தங்கத்திலே அவளுங்க மாட்டாங்க. எனக்கு தூக்கு தண்டனையே கிடைச்சாலும் சரி, அந்த கொலைகாரங்களை உயிரோட விட மாட்டேன். நிறுத்துறா. அவங்க தான் கொலைகாரங்கிறதுக்கு யார் சாட்சி? நானா? என்னை விட எந்த சாட்சி வேணும்? இதை நீ கோர்ட்டு சொல்லுவியா? கோர்ட் பத்தி எனக்கு அக்கறை இல்ல. கீழ் கோர்ட்ல தூக்கு தண்டனை கொடுத்தா மேல் கோர்ட்ல அவனை நிரபராதின்னு சொல்லி விடுதலை செஞ்சிடறாங்க. அப்போ இந்த நீதிபதி சட்டம் படிச்சவர், அந்த நீதிபதி சத்திய சோதனையா படிச்சிருக்காரு. ஏன்டா புரியாம பேசுற? நல்லது நடக்கிற எல்லா இடத்துலயும் சில கெட்டது நடக்கலாம். அதுக்காக எல்லாமே கெட்டதும் சொல்ல முடியாது. நல்லது எங்கப்பா நடக்குது? அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டும்தான் கோர்ட்டு நியாயம். ஏழைங்களுக்கு எதுப்பா? பகல் வேஷம் போடுறவனுக்கும் பதவியில் இருக்கிறவனுக்கும் மட்டும்தான் நியாயம் தன் நிறத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. உண்மையை உண்மை நிரூபிக்க முடியலன்னா இந்த போலீஸ் கோர்ட் எல்லாம் எதுக்கு? டிட் ஃபார் டாட். அடிக்கு அடிதான் பையன் பாலிசி. ஷட் அப். உடம்புல வலு இருக்கிறவன் நீதிபதி ஆயிட்டா சட்டம் சமாதி ஆயிடும். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக சட்டத்தை சமுதாயத்தின் தப்புன்னு சொல்ற எவனும் மனுஷனே கிடையாது. மனசாட்சி என்ன விலைன்னு கேட்கிற இந்த காலத்துல நான் மிருகமா மாறினாலும் தப்பு இல்ல. மனுஷனுக்கு தான் இந்த வீட்டுல இடம் உண்டு, மிருகத்துக்கு கிடையாது. அப்போ என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? சொல்லணும்னு எனக்கு ஆசை இல்ல. சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நீ உருவாக்கிட்ட. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எனக்கு அடங்கி நடக்காதவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை. என்ன வெளியே அனுப்புறதுக்கு அப்பா ஒரு சந்தர்ப்பத்தை தேடினாரு, கிடைச்சிருச்சு. போ சொல்றாரு, போறேன். என்னங்க, அவனை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவன் செஞ்ச தப்புக்கு நான் உங்க கால்ல விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போக வேண்டாம்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ராஜா, ராஜா, வீட்டை விட்டு போயிடாதம்மா. அம்மா விட்டு போயிடாத கண்ணா, ப்ளீஸ். அம்மா, அப்பா என்ன வீட்டை விட்டு அனுப்பலமா. எனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. இந்த நாட்டுக்கு ராத்திரியில தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. எனக்கும் ராத்திரியில தான் கிடைச்சிருக்கு. நாடு முன்னேறல, நான் முன்னேறி காட்டுறேன். டேய், இந்த வீட்ல உனக்கு சுதந்திரத்துக்கு என்னடா குறைச்சல்? பேசாம அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுருமா. வா, சாப்பிடு வா. அம்மா உனக்கா சாப்பிடாம காத்துட்டு இருக்க தெரியுமா? அம்மா, நீ என் வயித்தை பத்தி கவலைப்படுற, ஆனா அப்பா என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறாரு. அவர் நினைக்கிறபடியே எதையாவது சாதிச்சு காட்டணும்னு தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். என்ன மன்னிச்சுட்ட. ராஜா, ராஜா, போகாத, நில்லு. என்னங்க, அவன் நிஜமாவே வீட்டை விட்டு போறாங்க. அவனை போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவனை நீங்க வந்து போக வேண்டாம்னு சொல்லுங்க. அப்பா, அவனை போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா, ப்ளீஸ் பா. லட்சுமி, குருவிக்கு ரெக்க முளைச்சா கூட்டுல தங்காது. அதனாலதான் போறான். போட்டும். அப்பதான் 4 சுபத்துக்கும் 4 திசைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குவான், நம்மையும் புரிஞ்சுக்குவான், திரும்பி வருவான். கண்டிப்பா வர்றேன்பா. ஆனா கலெக்டர் பையன் ஒரு கொலைகாரனா இல்ல, கொலைகார பசங்களை கண்டுபிடிச்சவங்கிற பேரோட. அது வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்.
அடேங்க அப்பா, இருக்கிற ஐட்டங்களை பார்த்தா இன்னைக்கு நம்மள அசத்திடுவாளுக போல இருக்க. நாதா, என்ன குடத்தோட வர்ற? பால் குடம். இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க தெம்பா இருக்க வேண்டாம். அதுக்கு தான். ஆட்டுப்பாலா, மாட்டுப்பாலா, ஒட்டகப்பாலா? அத்தா, என்னடி முருங்காயோட வந்து நிக்கிற? காய்கறிகளை பச்சையா சாப்பிட்டா தான் சக்தி அதிகரிக்கும்னு சொல்லிருக்காங்க. நீங்க நாதஸ்வரம் வாசிக்கணும், நான் தவில் அடிக்கணும். கவலையே படாத, மேல் சாயல்லையே வாசிக்கிறேன்.